தன்ஷிகா வந்து இந்த வந்துருச்சு பாத்தீங்களா, ஆகஸ்ட் 29ன்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது என் பிறந்த நாள். தமிழ் சினிமால அடுத்த டும் தாங்க நடக்க போகுது. அட வேற யாரும் இல்ல, அது நம்ம நடிகர் விஷாலுக்கு தான். பல வருடமா விஷால் கல்யாணம் எப்போன்னு கேட்டுட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் தான் இந்த விஷாலோடைய கல்யாண நியூஸ். விஷால் சாய் தன்ஷிகா லவ் பண்றதாகவும் 2 பேருமே இந்த வருஷம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்னைக்கு மேரேஜ் பண்ண போறதாகவும் ஒபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சாய் தன்ஷிகா நடிக்கும் யோகிடா படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு விஷால் வரும்போதே ஒரு சந்தேகம் இருந்தது. இவர் எதுக்குடா இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்காருன்னு இப்போதான் தெரியுது. விஷால் சாய் தன்ஷிகா மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணதான் வந்திருக்காருன்னு. எனக்கும் விஷாலுக்கும் 15 வருஷமாவே தெரியும்னும், என்னுடைய எல்லா டஃப்பான ஒரு சிச்சுவேஷன்லையும் என் கூட இருந்திருக்காரு. சமீபத்தில் தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம், அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இந்த மேடை எங்கள் கல்யாணம் அனௌன்ஸ்மெண்ட் மேடையாக மாறணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். பல நாளாக இதை மறைச்சு வைக்கணும்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் எங்கள் கல்யாணம் விஷயத்த சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு தன்ஷிகா சொல்லியிருந்தாங்க. விஷாலும் மேடையில் இவங்களை ஹவுஸ் ஒய்ஃபாக சொல்கிறதா, என்னோட பாதின்னு சொல்கிறதா, இல்லை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதான்னு தெரியல. தன்ஷிகாவை நான் உண்மையாக நேசிக்கிறேன், அவங்கள சந்தோஷமாக பார்த்துப்பேன், அவங்க சிரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், மேடையில் வெக்கப்பட்டுட்டே விஷால் பேசியிருக்காரு. நடிகர் சங்கம் பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. தன்ஷிகாவோட அப்பா முன்னாடியே நான் எங்களோட மேரேஜை அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னும், ஆமாம் நான் தன்ஷிகாவை உண்மையாகவே லவ் பண்ணுறேன், ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்னைக்கு என்னோட கல்யாணம் வந்து நடக்க போகுது, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து வாழ்த்தணும் அப்படின்றதும் ஒரு மேடையில் சொல்லியிருந்தார். அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 29, அன்னைக்கு வந்து அவருடைய கல்யாணம் வந்து நடக்க போகுது அப்படின்றத வெக்கப்பட்டுக்கிட்டே மேடையில் விஷால் அவர்கள் பேசியிருந்தார். எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக தன்ஷிகா படத்தில் நடிப்பாங்கன்னும், அவங்க சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்றதும் சொல்லியிருந்தார். ஐ ஆம் டோட்டலி இன் லவ் வித் தன்ஷிகா. நான் தன்ஷிகாவை நல்லா பார்த்துப்பேன். நான் தன்ஷிகாவை வந்து தன்ஷிகாவை வந்து இந்த வந்துருச்சு பாத்தீங்களா, நான் என்ன சொன்னேன், சண்டை போடாதன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, நல்ல வேலை கிக் கொடுக்காம நேரா வந்து நிப்பாட்டிட்டா. திருமண தேதி வந்து ஆகஸ்ட் 29ன்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது என் பிறந்த நாள். நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஆகஸ்ட் 15 வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு அவர் புஷ் பண்றாரு, போராடுறாரு. அப்படியே ஆகஸ்ட் 29 அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வரணும், வாழ்த்தணும், வந்துடுங்க.